ஒரு பொண்ணும் பையனும் நல்லா பழகிட்டு இருந்தாங்க. டெய்லி அப்டேட்ஸ், லேட் நைட் கால்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. இதனாலேயே அவங்க ரொம்ப அட்டாச்ட் ஆயிட்டாங்க. ஆனா இங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்ட். ஒருத்தர் இதுதான் லவ்னு நம்பி ஃபீலிங்ஸை டீப்பா டெவலப் பண்றாங்க. இன்னொருத்தர் இது வெறும் ஃப்ரெண்ட்ஷிப் தான் கேஷுவலா இருக்காங்க. கட் பண்ணா அன்எக்ஸ்பெக்டட் கிளைமேக்ஸ். அந்த செகண்ட் பர்சன் தேர்டா இன்னொரு ஆள் கூட திடீர்னு கமிட் ஆயிடுறாங்க. இப்ப எல்லார் மனசுலயும் இருக்க ஒரு கேள்வி, தப்பு யார் மேல? லவ்னு நம்பி ஃபீலிங்ஸை வளர்த்துக்கிட்டவங்களா, இல்ல அந்த அளவுக்கு ஸ்பேஸும் ஹோப்பும் கொடுத்து கடைசியில ஐ தாட் வி வர் ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு எஸ்கேப் ஆனவங்க மேலயா? வெல்கம் டு அவர் லாஜிக் அவர் மேஜிக் எபிசோட் 20. இங்க ஒருத்தர் இமோஷனல் கம்ஃபர்ட்டை தேடுறாங்க அண்ட் இன்னொருத்தர் சர்டனிட்டியை தேடுறாங்க. நீ ஓப்பனா பேசு, கிளாரிஃபிகேஷன் கேளுன்னு சொல்றதெல்லாம் தாண்டி ஹியர் இஸ் a real 3-step practical fix. நம்பர் 1, உங்களோட 100% இமோஷனல் அவைலபிலிட்டி தான் அவங்களுக்கு லேபிள் தராம இருக்க தைரியம் கொடுக்குது. டெய்லி கால்ஸை 10 minute நார்மல் கேட்சப்ஸா மாத்துங்க. லேட் நைட் தெரபிஸ்டா இருக்கிறத முதல்ல நிறுத்துங்க. நம்பர் 2, அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் ஃப்ரேம்ல இருக்காங்கன்னா நீங்களும் ஸ்ட்ரிக்டா ஃப்ரெண்ட்ஷிப் எனர்ஜியை மட்டும் தாங்க. இமோஷனல் டம்பிங்கா அலோவ் பண்ணாதீங்க. உங்களோட டீப் வல்னரபிலிட்டியை அவங்க கிட்ட இருந்து ஹைட் பண்ணுங்க. நம்பர் 3, அவங்க தந்த அந்த பிளட் ஸ்பேஸ்ல இருந்து பொறுமையா வெளியில வந்து உங்க லைஃப், உங்க கோல்ஸ் அண்ட் அதர் கனெக்ஷன்ஸ்ல ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிங்க. உங்களை ட்ரூ ப்ரையாரிட்டியா சூஸ் பண்ண ஆசைப்படுற பர்சன் உங்களை டிஸ்டன்ஸா பார்த்த உடனே கிளாரிட்டியோட உங்களை தேடி வருவாங்க. இல்லனா அவங்க காமா எக்ஸிட் ஆயிடுவாங்க. அண்ட் இந்த 2 waysலயும் நீங்க உங்க பீஸையும் சேவ் பண்ணுவீங்க, செல்ஃப் ரெஸ்பெக்டையும் சேவ் பண்ணுவீங்க.